ஆளுநரின் பதவி ரத்து. தமிழக அரசு அறிவிப்பு. ஜனாதிபதியும் ஒப்புதல். அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றி வந்த ஆளுநர் திடீரென அவையில் உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் உரையாற்றாமல் சென்றது சட்டசபையை அவமதிக்கும் செயல் என அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் ஆளுநர் ரவி ஆளுநர் உரையை படிக்காமல் சட்டசபையை விட்டு வெளியேறினார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கமாக சட்டசபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் நிலையில் இந்த முறை நேரலை லிங்க் செய்தியாளர்களுக்கு தரப்படவில்லை. இந்த நிலையில்தான் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலி மாறன் கூட்டம் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராகவும் திராவிட மாடல் அரசின் சாதனை உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல் மாயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தையும் காத்திட ஆளுநருக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிடவும் மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கும் கால நிர்ணயம் செய்யவும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும். மக்களின் துணையுடன் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துணை நின்ற மக்களுக்கும் நன்றி. உருக்கு இரும்பு 5370 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் நிலத்தில் அறிமுகமாகியுள்ளது. உலக்கு அறிவித்த திராவிட மாடல் அரசின் சாதனையை மத்திய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் விரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற கோரி திமுக மாணவரணி திமுக எம்பிக்கள் போராட்டம் செய்தனர். மேலும் சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்பு சட்டத்தை திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் கண்டனங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாமல் கடந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசு இந்த முறை தமிழ்நாட்டின் திட்டங்கள், பேரிடருக்கு நிதி ஒதுக்கீடு, மாநிலத்திற்கு முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களையும் அறிவித்திட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.